உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? சென்னை பட்டணத்தில் நடக்கிற அருவருப்பான காரியத்தை பார்த்து, ஆண்டவரே ஆண்டவரே, என் பட்டணத்தில் இப்படி நடக்கிறது, உம்மை துக்கப்படுத்துகிறார்களே, உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் நடக்கிறது என்று யார் ஒருவர் பெருமூச்சு விட்டு அழுகிறார்களோ அவங்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த பெருமூச்சின் ஜெபம், அந்த கண்ணீரின் ஜெபம் தான் ஒரு பட்டணத்தை எழுப்பதற்கு ஆயத்தப்படுத்தும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். அவருடைய கண்ணீரின் நிமித்தமாகத்தான் பட்டணம் எழுப்பதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஒரு பக்கம் அக்கிரமம் பாவம் நடந்து கொண்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் ஆண்டவரை எழுப்பதில் அனுப்புங்கள் என்றால் இந்த பட்டணத்திலே பாவங்களும் அசுத்தங்களும் தீட்டும் நிறைந்திருக்கிறது. முதலாவது அப்புறப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய கண்ணீரை வச்சுதான் தேவன் பட்டணத்தை சுத்திகரிக்க முடியும்.